அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஹலோ கைஸ், இன்னைக்கு மாணவர்களுக்கான அப்பார் ஐடி டிஜிலாக்கர் அக்கௌண்ட் மூலமா ரெஜிஸ்டர் பண்ணி எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த அப்பார் ஐடின்னா என்னன்னு பார்த்துடலாம். இது எதுக்காக உருவாக்கி இருக்காங்கன்னு பார்க்கலாம். கூகுள் சர்ச் இன்ஜின்ல அப்பார் ஐடின்னு சர்ச் கொடுக்குறேன். அப்பார் ஐடி பேஜ் ஓபன் ஆயிடுச்சு. அப்பாரோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டட் பர்மனன்ட் அகாடமிக் அக்கௌண்ட் ரெஜிஸ்ட்ரி. இதை எதுக்காக எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னா, உதாரணமா ஒரு மாணவர் ஒரு பள்ளியிலிருந்து மற்றொரு பள்ளிக்கு போகும்போது அவருடைய டிசி சர்டிபிகேட்ஸ் இதெல்லாம் தேவைன்னா இந்த அப்பார் ஐடி கொடுத்தா போதும். சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணி அவங்களுக்கு அட்மிஷன் போடுவாங்க. அதே மாதிரி வேலைக்காக போகும்போதும் அவங்களுடைய அப்பார் ஐடியை கொடுத்தா போதும். அதை வச்சு இவங்களுடைய சர்டிபிகேட்ஸ் வெரிஃபை பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி பல செயல்களுக்கு இந்த அப்பார் ஐடி தேவைப்படும். அதனால மாணவர்கள் தங்களுடைய ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் யாருகிட்டையும் கொடுக்கணும்னு அவசியம் இருக்காது. ஓகே, இது எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். அப்பார் ஐடி கிரியேட் பண்றதுக்கு மாணவருடைய ஆதார், அவருடைய ஆதார்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பர், அவர் படிக்கும் பள்ளி விவரம், கடைசியாக படித்த சான்றிதழ், அதில் இருக்கக்கூடிய என்ரோல்மெண்ட் நம்பர் ஆர் ரெஜிஸ்டர் நம்பர், இது எல்லாத்தையும் கையில எடுத்து வச்சுக்கோங்க. இது தவிர ஒவ்வொரு மாணவரும் அவங்களுடைய டிஜிலாக்கர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வச்சிருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு டிஜிலாக்கர் அக்கௌண்ட் இல்லைன்னா அந்த அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டிஜிலாக்கர் அக்கௌண்ட் மூலமா தான் அப்பார் ஐடி எப்படி ரெஜிஸ்டர் பண்ணி டவுன்லோட் பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த நபருக்கு டிஜிலாக்கர் அக்கௌண்ட் இருக்குதுன்றதுனால சைன்இன் கொடுக்கிறேன். இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பர் அல்லது யூசர் நேம் அல்லது ஆதார், இது மூணுத்துல ஏதாவது ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க அக்கௌண்ட் லாகின் பண்ணலாம். நான் இவங்களுடைய ஆதார் நம்பரை கொடுத்து அக்கௌண்ட் லாகின் பண்றேன். இவங்களுடைய ஆதார் நம்பரை டைப் பண்ணி நெக்ஸ்ட் கொடுக்கிறேன். ஆதார்ல பதிவு செய்யப்பட்ட மொபைல் நம்பருக்கு வந்த ஓடிபியை இங்க டைப் பண்ணி சப்மிட் கொடுக்கிறேன். இந்த இடத்துல 6 டிஜிட் செக்யூரிட்டி பின் டைப் பண்ணி சப்மிட் கொடுக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா டிஜிலாக்கர் அக்கௌண்ட் லாகின் ஆயிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் லாகின் பண்ண உடனே பிகம் பார்ட் ஆஃப் அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட் ஏபிசி எக்கோசிஸ்டம்னு ஒரு பாப்அப் விண்டோ வந்திருக்கு. இதுல கெட் நவ் கொடுக்கலாம். அல்லது நீங்க லாகின் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பாப்அப் விண்டோ வரலன்னா சர்ச் டாக்குமெண்ட் கொடுங்க. எஜுகேஷன் லேர்னிங் இருக்கு இல்லைங்களா, இதுல போயிட்டு வியூ ஆல் கொடுத்து தேடலாம். அப்படி இல்லைன்னா ஏபிசின்னு சர்ச் கொடுங்க. அந்த இடத்துல அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்துடும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா அப்பார் ஐடின்ற ஆப்ஷன் வந்திருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ண உடனே உங்க ஆதார்ல இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஃபால்ட்டா இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். அதை தவிர மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நாம ஃபில் பண்ணணும். கீழே ஐடென்டிட்டி டைப் என்ன செலக்ட் பண்றீங்களோ அதுக்கான நம்பரை ஐடென்டிட்டி வேல்யூல டைப் பண்ணணும். ஐடென்டிட்டி டைப்ல ரோல் நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், என்ரோல்மெண்ட் நம்பர், நியூ அட்மிஷன், நன்னு 5 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. உங்ககிட்ட எந்த டீட்டெயில்ஸ் இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுங்க. நான் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுக்கிறேன். அடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை
ஐடென்டிட்டி வேல்யூன்ற ஃபீல்டுல டைப் பண்றேன். நீங்க எந்த ஐடென்டிட்டி டைப்பை செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அதுக்கான நம்பரை உங்க சர்டிபிகேட்டை பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தாப்புல அட்மிஷன் இயர்ல எந்த வருஷம் அட்மிஷன் செய்யப்பட்டதோ அந்த வருஷத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் அந்த வருஷத்தை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுத்துட்றேன். அடுத்து ஐஎம் ஏ ஸ்டூடெண்ட் அட் எந்த இன்ஸ்டிடியூஷன்ல நீங்க ஸ்டூடெண்டா இருக்கீங்களோ அந்த இன்ஸ்டிடியூஷன் நேம் இங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க சர்ச் பண்ற ஸ்கூலோட அல்லது காலேஜோட நேம் இந்த லிஸ்ட்ல இல்லைன்னா அந்த ஸ்கூல் ஆர் காலேஜ் எந்த போர்டுக்கு கீழே அல்லது யூனிவர்சிட்டிக்கு கீழே இயங்குதோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுக்கிறேன். ஸ்கூல் ஆர் காலேஜ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணதும் இந்த செக் பாக்ஸ் ஆட்டோமேட்டிக்கா டிக் ஆயிடுச்சு. கெட் டாக்குமெண்ட் கொடுக்கிறேன். Your request has been submitted. Please wait for confirmation. இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அப்பார் ஐடி கிரியேட் ஆகி ஜெனரேட் ஆயிடுச்சு. இந்த டவுன்லோட் ஐக்கானை கிளிக் பண்ணி அப்பார் ஐடியை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் ஆப்ஷன்ல PDF, XML, JSON 3 ஆப்ஷன் இருக்கு. PDF ஆப்ஷனை செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஐடி டவுன்லோட் ஆயிடுச்சு. டவுன்லோட் ஆன ஐடியை ஓபன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த அக்கௌண்ட் லாக் அவுட் கொடுத்துட்றேன். இப்ப பாத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ண அப்பார் ஐடி ஓபன் பண்ணிட்டோம். ஓகே கைஸ், இன்னைக்கு அப்பார் ஐடினா என்ன, அது எதுக்காக கிரியேட் பண்ணாங்கன்றத பார்த்தோம். அதை எப்படி ஜெனரேட் பண்ணி டவுன்லோட் பண்றதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின உங்க கமெண்ட்ஸ் எழுதுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.